யாரியா சிக்கி வாயாடி என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உன் கண்ணுக்கு பீப்பாடா, என் கண்ணுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி கேளு சாமியா, அப்படி கேளு. என் மாமியா இருக்குல்ல சாமி, என் மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமியா. அந்த பயபிள்ளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறக்காக காரியாப்பட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ, 29ஆவது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20ஆ? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டுக்க 20க்கே வாய பழக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாளையா மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ண மதுரைங்கிற பேரை மாத்திக்கிற சாமி. உள்ள பாக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க ஆளில சாமி. ஏய் பொண்டாட்டி கேரண்டி குடுடா, பொண்டாட்டி கேரண்டி குடுடா. எல்லாரும் போயிட்டு வா. காலேஜ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆட்டு தொழுவமோ மாட்டு தொழுவமோ இல்ல, கல்வியை போதிக்கிற போதி மரம், சரஸ்வதி குடி இருக்கிற கோயில், படிக்கிற பிள்ளைங்களுடைய அறிவுக்கண்ணை திறந்து வைக்கிற ஆலயம். யாரா அவன்? உள்ள வரும்போதே ஃபீல் பண்றான். வணக்கம் சார். கண்டுபிடிச்சியா? லோக்கல்ல இருக்கிற எல்லா ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார். இத்தனை வருஷமா எனக்கு எதிரிங்களே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தையா. ஆனா இப்ப என்ன கொல்ற அளவுக்கு ஒரு எதிரி உருவாயிருக்கானா, அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். 10 பேர் அடிச்சு போட்டு சேர்மனை காப்பாத்திட்டா பெரிய கொம்பானி. மாப்பிள அலங்காநல்லூர்ல பிறந்தவரான், அதான் ஜல்லிக்கட்டு காலன்னு நினப்பு. இந்த முற்ற வேலையெல்லாம் காலேஜ் வெளில வச்சுக்க, உள்ள வச்சுக்கிட்ட வெட்டிடுவேன். என்னப்பா அப்படியே மிரண்டு போய் நிற்கிற? இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அவன் வச்சதான் சட்டம். ஏன்னா பசுபதியோட வப்பாட்டிக்கு பிறந்தவன். என் பொண்ணோட சர்டிபிகேட்லாம் பாத்துட்டேளா? பாத்துட்டேன். நல்ல மார்க் தான் வாங்கி இருக்கே. என் பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பா. அத உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. எந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுற மேலதி? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஐயோ சார், அந்த கோர்ஸ்ல சீட் இல்ல. ஒரு சீட் இருக்கணும் சார். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. மேற்கொண்டு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, செக் போட்டு கொடுத்துறேன். பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கீங்களே. திரும்ப முடியல. கவுன்சிலிங்னா என்னன்னு நேக்கும் தெரியும் சார். மார்க்க பார்த்து கொடுக்க மாட்டேன், மணியை பார்த்து தான் கொடுப்பேன்னு. மாமி, உங்கள மாதிரி எல்லாரும் நினைச்சா எங்களுக்கு பிரச்சனையா இல்ல. சீட் கன்ஃபார்ம் தெரியும் சார். நெக்ஸ்ட். கவுன்சிலிங் உனக்கும் சர்டிபிகேட் இல்ல, அப்பனுக்கு தான். முதல்ல அப்பனை வர சொல்லு. வணக்கம் ஐயா, நான் தான் பெரியசாமியோட அப்பா. இருக்கட்டும். ஐயா என்ன பாக்குறீங்க? கையில ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒண்ணுமே இல்லையா? வெறும் கையை வீசிட்டு வந்திருக்க. ஐயா என்ன சொல்றீங்க? காலேஜுக்கு வரும்போது வெறுங்கையோட வராம கணமா ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? பையன் எதுவுமே சொல்லலைங்களையா? அவன் சொல்ல மாட்டாயா, நீ தான் புரிஞ்சுக்கணும். எதையும் எடுத்துட்டு வர வேண்டாம், இதை எடுத்துட்டு வரணையா. பையன் நிறைய மார்க் வாங்கியிருக்காயா, நுழைவுத் தேர்வுல வர பாஸ் பண்ணியிருக்கான். வெளியே எல்லாரும் பணம் கட்டாண்டான்னு சொன்னாங்க. எந்த மடையன் சொன்னான்? சார் கூப்பிட்டீங்க சார்? யார் உள்ள விடணும் ஒரு விவசாயம் இல்ல உனக்கு? நான் எவ்வளவோ சொன்னேன் சார், இந்த ஆள் தான் கேட்கல. யோ உன்னால பாரியா நான் அடி வாங்க வேண்டியது. ஐயா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கய்யா, நான் கொடுத்துறேயா. அதை விட்டுட்டு பாவம் அவரை ஏன் போட்டு அடிக்கிறீங்க? போயா யோ போயா, ஆளை பார்த்து அனுப்பு. சரி சார். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? விவசாயம் தாங்க ஐயா. எத்தனை ஏக்கர்ல விவசாயம் பண்ற? 2 ஏக்கர்ல தாங்க ஐயா. 2 ஏக்கர்லயா? அதையும் ஒத்திக்கு வாங்கி தான் விவசாயம் பண்றேன் ஐயா. ஒத்திக்கு? அது சொந்தம் இல்லையா? யோ எந்திரியா, இந்த ஆளை கூட்டிட்டு போய் காலேஜ்னா என்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடு போ. சரி சார். யோ வாயா வாயா, அந்த பொட்டலத்தை தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வாப்பா.
என்னது காலேஜ்ல விளையாட்டா இருக்கு மார்க் வாங்கிட்டானா பெரிய மார்க் ஏய் பஞ்சாங்கம் நெக்ஸ்ட் வணக்கம் 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 வாத்தியார் ஐயா இங்க என்னமோ கவுன்சிலிங் நடக்குதுன்னு சொன்னாங்க என்ன நடக்குதுன்னே புரியல அப்புறம் வீட்டுல இப்படி பொண்டாட்டி பொண்ணெல்லாம் சௌக்கியமா என்ன அங்க பாக்குறீங்க எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் நமக்கு சொந்த ஊரு பள்ளப்பேட்டிங்க ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது 10-15 தென்னந்தோப்பு இருக்குது எல்லாமே ஒயின் ஷாப்ல சம்பாரிச்சதுங்க பணத்துக்கு ஒண்ணும் பஞ்சம் இல்லைங்க அதுக்காக உங்களை எல்லாம் காலேஜ்ல சேர்த்துக்க முடியாது இனிமே நான் என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிக்க போறேன் நம்ம பையல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாம்னு நம்ம பையன் அட என் பையனங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவார் போல இருக்கு ஏடா நல்ல தம்பி பெருசா வாடா வாத்தியார் ஐயாவை பார்க்கணுமா வா 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 வாடா ராஜா இவன் தான் வாத்தியார் ஐயா நாம் என் பையன் சர்டிபிகேட்ஸ் தம்பி கோமா இருக்கா பின்ன என்ன சார் படிச்சு என்ன சார் பண்ண போற பேசாம எங்க அப்பாவோட ஒயின் ஷாப்பே பாத்துக்கிறேன்னு சொல்றேன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு ஒயின் ஷாப்பை நீ பாத்துக்கிறியா அதை கவர்மெண்டே பாத்துக்கிறாங்க தம்பி ஒரிஜினல் சரக்கு தானே கவர்மெண்ட் பாத்துக்குது டூப்ளிகேட் சரக்குல எங்க அப்பா தானே பாத்துக்கிறாரு அதையே நானும் செய்யறேன்னு கேட்க மாட்டேங்கிறாரு டேய் மவனே பணம் மட்டும் இருந்தா போதாதடா கூட படிப்பு இருந்தா 4 பையன் உன்னை மதிப்பான் உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருந்தா எவ்வளவு கௌரவையா இருக்கும் ஆமா தம்பி ஒரு 4 வருஷம் காலேஜுக்கு வந்துட்டு போனீங்கன்னா டிகிரி சர்டிபிகேட் வீடு தேடி வரும் 4 வருஷமா 4 வருஷம் நம்மளால முடியாது அப்பா ஒரு வருஷமா மாத்த சொல்லுங்க பாத்தா வாத்தியார் மாத்துவாரா ரொம்ப நல்லவர்ரா 4 வருஷம் படிச்சா அவன இது கவர்மெண்ட் ரூல் அப்படியா அப்ப உங்களுக்கு வேணா அவனுக்கு வேணா 2 வருஷம் ஆகிடுங்க ஐயோ அது நடக்காதயா நாங்களும் கவர்மெண்ட் போட்ட எத்தனை ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டோம் ஆனா இது மட்டும் மாத்த முடியல டேய் மவனே பாவண்டா பெரிய வாத்தியார் கெஞ்சினார்ல நீ ஏன் இதை படிக்கிற இடமா நினைக்கிற நீ பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு பார்க்கு கோயில் தோட்டம் துறவு அலைவல்ல அந்த மாதிரி இடமா நினைச்சுக்க இங்கேயும் அழகான பொண்ணுங்களா படிக்கிறாங்கடா படிக்கிறாங்களாப்பா ஆமாண்டா ஏங்க படிக்கிறாங்கல்ல படிக்கிறாங்க உனக்கு அலைச்சல் மிச்சமாடா மாவனே எல்லா ஃபிகரும் ஒரே இடத்துல இருக்குல்ல அப்படியாப்பா அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே படிக்கிறப்பா அதான் நான் பார்த்தேன் என் பிள்ளையாச்சே அப்புறம் என்ன என் மகனுக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுங்க எந்த சீட்டு ஏதோ கெமிக்கல்ல இன்ஜினியரிங் அவன் அத படிச்சா பின்னாடி நம்ம தொழிலுக்கு ஒத்தாசையா இருக்கணும் என் சம்சாரம் தான் சொல்லி அமிச்சா அப்பதான் பையனுக்கு எதோட எதை மிக்ஸ் பண்ணா சரக்குல அதிகமா கிக் இருக்கணும் அவனும் தெரிஞ்சுப்பான் நாளைக்கே விஞ்ஞான ரீதியா பிசினஸ் டெவலப் பண்ண ஒத்தாசையா இருக்கும்ல அதுக்குதான் சாரி சார் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல சீட்டு ஃபுல் ஆயிடுச்சே சார் அட ஃபுல் ஆனா என்ன அதை பிளாக்ல கொடுங்க தம்பி வேற மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கு என்னது தம்பி வேற மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கு என்னது அதனாலதான் 2 லட்சம் ரூபாய் கையோட கொண்டு வந்திருக்கேன் உங்களை நான் தனியா கவனிச்சுக்கிறேன் பையனுக்கு சீட்டு கன்ஃபார்ம் இருக்கட்டும் காலேஜ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டய்யா பணம் இருந்தா தான் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டய்யா நான் ஒரு தற்குறிங்கய்யா விவசாயம் விவசாயம் சொல்லி மண்ணையும் மழையும் நம்பியா வாழ்ந்துட்டய்யா என் கஷ்டம் என்னோட போட்டுங்கய்யா என் புள்ள கம்ப்யூட்டர் அது இதுன்னு படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும்யா அதுதாயா என் கனவு உன் பிள்ளை லட்சம் லட்சமா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குல்ல அதுக்கு இங்க பல லட்சத்தை செலவு பண்ணி தாயா ஆகணும் அதாயா நானும் என் வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சீக்கிரம் வித்துடையா ஏன்னா எங்க காலேஜ் ஸ்டார் அந்தஸ்து வாங்க போகுது அது மட்டுமல்ல டீம்டு யூனிவர்சிட்டியா மாற போகுது அப்புறம் நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பையனை இந்த காலேஜில் சேர்க்க முடியாது வித்துரு வீடாயா முக்கியம் என் பையன் படிப்பு தாயா முக்கியம் நாளைக்கு என் வீட்டை வித்துட்டு பணத்தோட வர்றையா நெக்ஸ்ட் துணி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமா. கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க? உங்க சாதி சனத்துக்குள்ள ஏதாவது திருவிழாவா? ஏப்பல சப்பத்தி எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லுப்ல. சாமி நான் நிக்குதே என் புள்ள காலேஜ்ல சேர போதே அதுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் சாமி. உங்க பையனை காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா? எங்க பிள்ளைலாம் படிக்குது உங்க பிள்ளைலாம் குடிக்குது. அதுக்கே பொறுமை சாகுற சாமி. ஏன் சாமி என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமி. அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல? பையனுக்கு 5 ஸ்டார் ஜவுளி கடையில எடுப்ப சாமி. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பாருக்கு. துணி கடையில இல்ல. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை விட்டா பார். இந்த உலகம் உருண்டைங்கறத கண்டுபிடிச்சது எங்க சாதி சனதான சாமி. அதனால உனக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியல. அது கடந்துட்டு போ சாமி. ஏப்பல செம்பட்டி
உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு வண்ணத்தான் பிடிச்சிருக்கு மச்சான். அட கிறுக்கு சிறுக்கு மேல ராத்திரில பேசலாம் பகல்ல பேசிக்கிட்டு இருக்க நீ துணிமணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியா பேசுவேன் நான் என்ன துணிமணி இல்லாமல அலையறேன். முதல்ல ஆண்டி படிக்க உஸ்ல படிக்க எடுத்து கொடு மச்சான். ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா? இது கொங்கா சாமியாவில இருக்க ஆண்டிப்பட்டி உசில மாட்டேங்கிறது மாமனு மச்சான் சாமி அது எப்ப ஊரு பேரா வச்சிருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல பிறக்கிறோமோ அந்தந்த ஊரை பேரா வச்சிருவோம் சாமி. லுச்சா தனமா பேசாம போய் துணிமணி எடுத்து போட்டு குறைங்கிறாம சாமி. ஏன்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு அதானா சாமி? வாப்பா, துணி எடுக்கலாம். ஆ, இது ஓகே அப்பா. இது எவ்வளவு சாமி? 60 ரூபா தான். 60 ரூபாயா? ஏன்டா எல்லாரும் சேர்ந்து துப்புறீங்க? இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல. அது சொல்ல வேண்டியது என்னடா? இது எப்படி விக்கிறது? ஏய், நல்ல வெள்ளாவில வச்சு வளர்த்து காய போடுங்கப்பா. டேய், என்ன ரேட்லடா வேணும் நல்ல உங்களுக்கு? கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போட் சாமி. சரிப்பா, இது ஓகேவா? டேய், எவனாச்சும் ஒருத்தன் உருப்படியாச்சும் இல்லங்கடா, கோண சாமியலா. டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது. நம்ம சாதியில சேர கடைக்குள்ள வந்ததுல இருந்து என் கடையோட வியாபாரமே போச்சடா. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா. சாமியலா சாமி அழுகுது. அதனால நான் இல்ல செம்பட்டி மட்டும் பேசுறேன். செம்பட்டி நீ என்ன கேளு. மச்சான், திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்துடலாம். சரி. தெங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்துடலாம். திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்துடலாம். திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர் எடுத்துடலாம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து? ஒரு சேலை எடுத்து அதுல மிச்சம் பண்ணுவேன் சாமி. அதை எடுத்து போடுங்க. எப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்து கூட. சாமி இந்தா இது ஆண்டிப்பட்டி ஃபேமிலிக்கு, இது உசிலம்பட்டி ஃபேமிலிக்கு, இது ஒட்டாம்பட்டி குடும்பத்துக்கு, இது காயாபட்டி காயாச்சிக்கு. இந்த சாமி கை வலிக்குது. யாராவது ஒரு ஆளாவது போய் அவங்க குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமிங்களா. முருக பெறாடா. எவ்வளவு சாமி? 1200. 1000 யாராலும் கேட்கிறது. மச்சான் எடு மச்சான். என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி கொட்டுறீங்க? பல்ல கட்டி வித்து போடுவேன். எல்லாம் உழைச்ச காசு. காசை பத்தி காலமா பத்தின கண்ணை வந்து போகும். நாதான் என்ன என்னடா 200 ரூபாய் குறையுது? 200 தானே குறையுது. அதுக்கே சாமி காத்துற 200 கிட்ட நரிப்பல்ல வாங்கி கொண்டாங்க. நாரிப்பல்ல வேணா நாய்ப்பல்ல வேணா எல்லா பல்லையும் நான் ஏற்கனவே படுத்துக்க படுத்துக்குறா. சாமி நாங்க பெரிய படி தர பல்ல வாங்கி சாமி. நீ யாரா என் சொந்தக்காரனடா? உன்னை என்ன எங்கேயுமே பார்த்தது இல்ல. படுத்துக்குறா. யாப்ல செம்பட்டி இந்த லூச்சு பை வியாபாரம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க எழுத்த கடைக்கு போறோம். எது எழுத்த கடைக்கு போறீங்களா? அந்த கடை எங்கடா வேண்டா. காசை பூரா அள்ளி செம்பட்டி புரியத்துக்கு மூஞ்சில போடு. யாரா நம்பி ஆமா நம்ம இந்த கடையால குத்தி போடா. கதவை சாத்துங்கடா. வணக்கம். நீங்க? சார் வந்து ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெக்கான் குரனிக்கல் இந்த பத்திரிகைல ரிப்போர்ட்டரா கூப்பிட்டாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு சமூக சேவைக்காக தீக்குச்சிங்கிற பத்திரிகைல ரிப்போர்ட்டரா இருக்கேன். உங்களை பேட்டி எடுக்கணும். ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டோ போடுவீங்களா? முதல் பக்கம் என்ன, பக்கத்துக்கு பக்கம் போட்டலாம். எங்க ஒரு போஸ்ட் கொடுங்க. என்னமா முறைக்கிறீங்க? சிரிங்க. சூப்பர். கேள்விகளை நீ கேக்குறாயா இல்ல நான் கேட்கட்டுமா? ஐயோ, நான் தாங்க கேட்கணும், நீங்க ஆன்சர் பண்ணணும். இவர் வாயை திறப்பார், நீங்க காதை திறங்க. கேளியா கேளு. வரோம் புறா காடை கௌ சாரி லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் மொத்தமா வாங்கிட்டு போறீங்களாமே, அப்படி எங்க எடுத்துட்டு போறீங்க? பாருக்கு போறேன். பாருக்கா? ஆமா, ஒயின் ஷாப்ல பார் நடத்திட்டு இருக்கேன். நீங்க படிக்கிற பொண்ணு தானே? படிக்கிற பொண்ணு பார் நடத்த கூடாதா? யார் சொன்னது? இந்த Dress போட்டு கேபரியா ஆடலாம். கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. உங்க எதிர்கால லட்சியம் என்ன? சாராயம் காய்ச்சலான்னு இருக்கேன். நல்ல லட்சியம், விளங்கிரும். மக்கள் சேவையா இது? அடடா, என்ன கேஷுவல் பாரு. கஞ்சி காய்ச்சற மாதிரி சொல்றா சாராயம் காய்ச்சறது. ஏதோ என்னால முடிஞ்சது. சூப்பர் இல்ல? ம். ஒரு நிமிஷம். இதெல்லாம் புடிச்சிட்டு போறீங்க. பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கு, அதையும் புடிச்சிட்டு போயிருங்களேன். அதுக்கு வேற ஆள பாரு. ஒரு நிமிஷம் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஏனா நீங்க உங்க அப்பா காலேஜ்ல படிக்காம கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறீங்க? யுனிவர்சிட்டியே உங்க அப்பா பிளாக்ல வித்திருப்பான். இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இதுக்கா சட்டசபையா கூட்ட முடியும்? பதில் சொல்லிட்டு தான் போகணும். போங்கடா. எவ்வளவு எங்க அப்பா ஆத்தால இழுக்கல. பாத்தியா, குப்புறப்பட்ட குதிரை மாதிரி எவ்வளவு தெனவட்டா போறா பாரு. மோசமானவளா இருப்பா போல இருக்கு. பசுபதி மாதிரி தானே பொண்ணு இருப்பா. பசுபதிக்கு இப்படி ஒரு பொண்ணா?
அண்ணே என்னென்ன விசேஷம் 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் டைம் பீஸ் கட்டணுமே கட்டினியா அது டைம் பீஸ் இல்ல டைம் ஏதோ ஒரு கருமம் கட்டினியா இல்லையா இல்லையே 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஹாஸ்டல் பீஸ் கட்டணுமே கட்டினியா இல்லையா இல்லையே தபார் கட்டலன்னு வச்சுக்க பரிச்சை எழுத முடியாத சங்கீதாண்டி டண்டடகா 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 அட்டடகா அவத்தா மாப்ள நம்ம ஜாதகத்தை ஓட்டிட்டாங்கடா எங்களுக்கு சோறு போட்டுட்டு இருந்த நிலம் ஆடு மாடு எல்லாத்தையும் வித்துதாடா எங்க அப்பா என்ன சேர்த்து விட்டாரு இனிமே எதை வித்துடா பணம் கொடுப்பாரு படிக்கணும்னு வந்தாச்சு இனிமே அதை பத்தி எல்லாம் பேசி என்னடா பிரயோஜனம் என்ன மாதிரி பரதேசி எல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுடா காலம் மாறுண்டா நம்மள மாதிரி பணத்தால தாழ்த்தப்பட்டவனோ ஜாதியால தாழ்த்தப்பட்டவனோ பணமே